உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டுகிறேன் என்று சொல்பவர் நல்லவரா, கல்லூரி கட்டுறாங்க இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம்னு கேட்கிறவர் நல்லவரா? இதெல்லாம் கடந்துதானே அவன் ஓட்டர் ஐடின்னு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறான். அந்த ஓட்டர் ஐடியை வச்சிருக்கிறவன்ட்ட போய் என்ன கேட்கறாங்க தெரியுமா? பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க எத்தனை பேர் பெர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. 1987 பிறந்தவனுக்கு பெர்த் சர்டிபிகேட் கேட்கறான். பெர்த் சர்டிபிகேட் இல்லனா என்னடா செய்வனா, அவன் இந்திய குடிமகனே கிடையாதுன்றான். அப்பனா இந்தியாவுல 120 கோடி பேர்ல 119 கோடி பேர் இந்திய குடிமகனே கிடையாது. அப்போ பீகாரில் இருப்பவர்கள் எல்லாம் இந்தியர்களே இல்லை என்று சொல்வதற்கான வேலை நடக்கிறது. இது எங்கோ நடக்கல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை பேசுவார். கோயில் காசுல காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆளு இதையும் பேசுவாரு. பெர்த் சர்டிபிகேட் இல்லனா நீ இந்தியன் இல்லன்னு எடப்பாடி பழனிசாமி உங்களிடம் வந்து சொல்லுகிறாரா இல்லையா என்று பாருங்க. ஆனா அந்த பனையூர் நடிகர் சொல்றான், தாவேகா கலர்ல, அந்த கட்சி கலர்ல, எது சிவப்பு மஞ்சள்ல பெயிண்ட் அடிச்சுட்டு போற போட்டுகளுக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்களாம். அத போட்டாவே மதிக்க மாட்டான்டா. கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற கலர்ல பெயிண்ட் அடிச்சா தான் கடல்ல இறக்க முடியும் போட்ட. நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கலர் அடிச்சு ஓட்டுவ. இலங்கைக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம இவ்வளவு பாதுகாப்போட போகும்போதே அவன் சுட்டு கொள்றான். நீ கண்ட கலர்ல பெயிண்ட் அடிச்சுட்டு போனா எந்த நாட்டுக்கார சுடுவானே தெரியாதுடா. ஆடு மாடு மேய்ச்ச அப்பந்தான் சொன்னா, தருதலையா தெரியாதடா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிடா, நீ என்னை மாதிரி மாடு மேய்க்க போறியான்னு அடிச்சு அடிச்சு அவனை படிக்க வச்சு இன்னைக்கு கலெக்டரா மாத்தி இருக்கிறான். கலெக்டரா மாறியவர்களை மறுபடியும் கம்ப கையில கொடுத்து காட்டுக்கு போய் மாடு மேய்னு சொல்றான் ஒருத்தன். சிறப்பு பேச்சாளர் அப்படின்னு அழைக்கப்படும் பொழுது அல்லது சிறப்புரை ஆற்றுவதற்காக அழைக்கப்படும் பொழுது பேர் ரொம்ப சிறப்பா இருக்கும். இவர் சிறப்பு பேச்சாளர் அப்படின்னு. ஆனா அந்த பேசுற நேரம் வந்து ரொம்ப கடுமையான நேரம். எப்படா கிளம்புவோம், இவன் முடிச்சான்னா வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு எல்லா பேரும் ஆவலோட காத்திருக்கிற நேரம். உங்களுடைய ஆவலை நான் புரிந்து கொண்டு எவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய பேச்சை முடிக்க முடியுமோ அவ்வளவு சீக்கிரமாக என்னுடைய பேச்சை முடித்து உங்களை எல்லாம் வீட்டிற்கு போவதற்கு கூடுமான ஏற்பாடுகளை செய்து விடுவோம் என்று கூறிக்கொண்டு என்னுடைய பேச்சை தொடங்குகிறேன். இந்த கூட்டத்தில் பார்க்கும் பொழுது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் சொன்னது போல பெண்கள் தான் அதிகம் பேர் இருக்கிறார்கள். முன்னால் இருக்கக்கூடிய ஆண்கள் அத்தனை பேரும் கட்சியினுடைய நிர்வாகிகள், இந்த பகுதியினுடைய நிர்வாகிகள். அவங்க எல்லா பேரும் அந்த நோட்ல கையெழுத்து போடுறதுக்காக இங்க வந்துதான் ஆகணும். அவங்க வர்றதில்லை பெருசு. ஆனா இங்கே 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய தாய்மார்களுக்கு நன்றாக தெரியும். இந்த 50 வயதுக்கு மேல இருக்கக்கூடிய தாய்மார்கள் ஒரு 15 வயதில் இப்படி திமுகவிலிருந்து ஒரு கூட்டம் நடக்கிறது அல்லது ஏதோ ஒரு கட்சியிலிருந்து கூட்டம் நடக்கிறது, நான் அந்த கூட்டத்திற்கு போயிட்டு வருகிறேன் என்று சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அப்படியெல்லாம் போகக்கூடாது என்று தடுத்து நிறுத்துவார். ஒருவேளை 20 வயதுக்கு மேல் அவர் திருமணமானவராக இருந்தால் புள்ளத்தாச்சி பொம்பளை போகக்கூடாது, சரி அதற்கு பிறகு போகலாமா என்று கேட்டால் குழந்தை இருக்கு, குழந்தையை வச்சுக்கிட்டு நீ கூட்டத்துக்கு போறியா என்று கேட்பார்கள். குழந்தை வளர்ந்து விட்டது என்றால் குழந்தையை டியூஷன்ல கொண்டு போய் விட்டுட்டு வர வேண்டாமா என்று கேட்பார்கள். டியூஷன்ல இருந்து கூட்டிட்டு வந்ததுக்கு பிறகாவது போகலாமா என்று கேட்டால் பிள்ளைக்கு சோறாக்கி போடுறது யாரு என்று கேட்பார்கள். பிள்ளைக்கு சோறாக்கி போட்டதற்கு பிறகாவது நான் வெளியே காலார நடந்துட்டு வரலாமா, கூட்டம் தான் முடிஞ்சு போச்சு, சும்மாவாவது நடந்து போயிட்டு வரேன், அங்க இருக்கிற ஆளுகளை பார்த்துட்டு வரேன்னு சொன்னா, ஓ அப்ப நீ நைட்டு ஊர் மேய போறியா என்று பேசிக் கொண்டிருந்த ஊரில், என்று பேசிக் கொண்டிருந்த நாட்டில் காந்தி சொன்னதாக ஒரு தகவலை சொல்லுவார்கள். என்ன சொன்னார் காந்தி? சொன்னாரா சொல்லலையான்றதெல்லாம் பிறகு சொன்னதாக நாம் எல்லாம் பாட புத்தகத்தில் ஒன்று படித்தோம். என்ன? இந்த நாட்டில் என்றைக்கு நள்ளிரவில் ஒரு பெண் கழுத்து நிறைய நகைகளோடு தன்னுடைய நெற்றி நிறைய தன்னுடைய மத அடையாளங்களோடு இந்த நாட்டில் சுதந்திரமாக நடந்து போய் சுதந்திரமாக வீட்டுக்கு வந்து சேருகிறாளோ அந்த நாள் இந்திய நாடு வல்லரசாகிய நாள் என்று காந்தி சொன்னார் என்று சொல்லுவார்கள். அப்படி காந்தி சொன்னாரா இல்லையா என்று தெரியாது. ஆனால் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மாநிலமாக இந்த தமிழ்நாடு மாற்றப்பட்டதற்கு காரணம் முத்தமிழறிஞர் கலைஞரும் இப்போது சாதனை ஆட்சி நடத்தி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் தான். இந்த பெண்களுக்காக செய்து கொண்டிருக்கக்கூடிய திட்டங்கள் குறித்து பல்வேறு திட்டங்களை எனக்கு முன்னால் பேசிய மண்டல குழு தலைவர் அவர்களும் இளம் பேச்சாளர் அவர்களும் சட்டப்பேரவை உறுப்பினர் அவர்களும் மிக சிறப்பாக எடுத்து சொல்லி இருக்கிறார். பெண்களுக்கான திட்டங்களை தனியாக மறுபடியும் பேசி உங்களை மறுபடியும் நான் மன அழுத்தத்திற்கோ அல்லது கேட்டதையே கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய உணர்வுக்கோ ஆளாக்க விரும்பவில்லை. ஆனால் ஒன்றை மட்டும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை சொல்லுவதற்கு ஆசைப்பட்டிருக்கிறேன். சில கருத்துக்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்கள் வைக்கக்கூடிய கருத்துக்கள் என்னவாக இருக்கின்றன, அதிலிருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டியவை என்ன என்பது பற்றி சில விஷயங்களை நீங்கள் எப்போதும் மறந்துவிடாமல் யோசிக்க வேண்டும் என்பதற்காக இதை சொல்லுகிறேன். காரணம் என்னவென்றால் தேர்தல் வரப்போகிறது. தேர்தல் வரப்போகிறது என்றால் வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்ப்பதற்கு ஆட்கள் வருவார்களா? கவர்மெண்ட் ஆபீசர் ஒருத்தர் நகராட்சியிலிருந்து மாநகராட்சியிலிருந்து ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்துக்கிட்டு, அம்மா நீங்களாம் இந்த தெருவில் தான் இருக்கீங்களான்னு வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்க்கிறதுக்கு டிக்கெட் அடிக்கிறதுக்கு சாயங்காலம் ஒரு ப்ளூ கலர் தடிமனான்னு ஒன்றை தூக்கிட்டு வருவாங்களா?
தேர்தல் நெருங்கும் போது வருவாங்களா? வந்து சரி பார்ப்பாங்க. எதுக்கு சரி பார்ப்பாங்க? இந்த வீட்டில் இன்னார் இருக்கிறாங்களான்னு. ஒருவேளை இறந்து போயிருந்தவங்க இருந்தாங்க அப்படின்னா பேரை அடிச்சிருவாங்க. அடிச்சுட்டு அங்கே எழுதி கொடுத்துட்டு போவாங்க. இப்படி நடக்கும். இதுதான் வாக்காளர் சரிபார்ப்பு முறை என்பது. ஆனால் இன்றைக்கு நாட்டில் வாக்காளர் சரிபார்ப்பு முறை எப்படி நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்குள் போவதற்கு முன்னால், தமிழ்நாட்டினுடைய எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய ஒருவர் இன்றைக்கு பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார். அந்த பிரச்சாரத்தில் அவர் என்ன பேசியிருக்கிறார் என்பது பற்றி எனக்கு முன்னால் பேசியவர்கள் குறிப்பிட்டார்கள். ஒரு அழகான வாசகத்தை குறிப்பிட்டார். திமுக காரர்களுக்கு கோயிலை பார்த்தால் கண்கள் உறுத்துகிறது என்று அவர் பேசியிருக்கிறார். ஏன் உறுத்துகிறது என்று சொல்றாருன்னா, கோயில்களில் இருக்கக்கூடிய நிதியை எடுத்து அந்த நிதியில் காலேஜ் கட்டுறாங்க, எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் இது அப்படின்னு அவர் பேசுறார். கோயில் காசில் ஒன்றும் இல்லை. நம்ம ஊர்ல ஆடி மாசம் இப்பதான் முடிஞ்சது இல்லையா? எல்லா ஊர்ல எல்லா தெருலையும் இருக்கக்கூடிய கோயில்ல பந்தல் நட்டு அந்த கோயில்ல திருவிழா கொண்டாடணுமா? ஆடி மாசம் அம்மன் கோயில்ல பூஜை நடந்ததா? எல்லாரும் போய் பங்கேற்றுட்டு வந்தோமா? அம்மன் கோயில் பூஜை நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிலர் வருவாங்க டொனேஷன் நோட்டோட. என்ன கேட்பாங்க? கூழ் ஊத்துறம்மா, உங்களால முடிஞ்சதை செய்ய சொல்லுவாங்களா? ரோட்ல ஒரு 5 ரூபா நோட்டை வாங்கிட்டு டொனேஷன் வாங்க வர்றவன் கூட நான் கூழ் ஊத்த போறேன்னு சொல்லி தான் உங்கள்கிட்ட காசு கேட்பானே தவிர, சும்மா நிக்கிறேன் காசை கொடு கோயிலுக்கு ஏதாவது செய்வோம் அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. கூழ் ஊத்த போறோம், அந்த கோயிலுக்கு பந்தல் போட போறோம், பிள்ளைகளுக்கு நோட்டு புக் வாங்கி கொடுக்க போறோம், பிள்ளைகளுக்கு படிப்புக்கு செலவு பண்ண போறோம், இப்படி சொல்லி தான் வந்து கேட்பாங்க. கோயில் உண்டியல்ல காசு போடுறோமா? என்ன நினைச்சு போடுறோம்? நம்ம யாரும் எதையும் நினைக்கிறது இல்லை. இதை போட்டா சாமி எதையாவது செஞ்சு கொடுக்குன்ற நம்பிக்கையில மட்டும்தான் போடுறோம் இல்லையா? ஆனா அந்த காசு சேருது. அந்த காசை ஏதாவது செய்யணுமா இல்லையா? என்ன செய்யலாம்னு கவர்மெண்ட் யோசிக்குது. என்ன செய்யலாம்? கோயில்ல பராமரிப்பு பணி செய்யணும். ஆமா செய்யணும். அதுக்கு செலவு பண்றாங்க. அது போக கல்லூரிகளையும் பள்ளிக்கூடங்களையும் கட்டுவதற்கு அந்த நிதியை தமிழ்நாடு அரசு செலவு செய்கிறது. கோயிலுக்கான வருமானம் என்பது வெறுமன உண்டியல் காசு மட்டுமல்ல. கோயிலுக்கு நிலம் இருக்கிறது, கோயில் நிலங்களில் கடைகள் இருக்கிறது, அந்த கடைகளுக்கு வாடகை வருகிறது, கோயில் நிலத்தில் விளைவிக்கப்படுகின்ற பொருட்களில் இருந்து கோயிலுக்கு என்று தண்டம் கட்டப்படுகிறது. இந்த எல்லா வருமானமும் கோயிலுக்கு வருது. வரக்கூடிய இந்த வருமானத்தை எப்படி செலவு செய்ய வேண்டும்? மக்களுக்கு பயன்படுகின்ற வகையில் செலவு செய்ய வேண்டும். 2025ஆம் ஆண்டில் எடப்பாடி பழனிசாமி பேசுகிறார், காலேஜ் கட்டுறாங்க, இது எவ்வளவு மோசடி என்று பேசுகிறார். இப்படி கேட்பவன் எவ்வளவு பெரிய மோசடி பேர் வழியாக இருக்க வேண்டும் என்பதை யோசித்து பாருங்கள். உங்கள் பிள்ளைகளுக்கு கல்லூரி கட்டுகிறேன் என்று சொல்பவர் நல்லவரா? கல்லூரி கட்டுறாங்க இதெல்லாம் என்ன அயோக்கியத்தனம்னு கேட்கிறவர் நல்லவரா? அவர் பேசுறார். இன்றைக்கு விழுப்புரத்தில் பேசி இருக்கிறார். உங்களுக்கு போன் போடுவாங்க, வீட்டுல ஆள் இருக்காங்களா இல்லையான்னு கேட்டு வீட்டுல கொள்ளையடிச்சுட்டு போயிருவாங்கன்னு. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, ஓட்டர் ஐடி வெரிஃபை பண்றதுக்கு வருவாங்கன்னு, வாக்காளர் அடையாள அட்டை வெரிஃபை பண்றதுக்கு வருவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? யார் எதை திருடுறான்றத சொல்றேன். பீகார்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த பீகார் என்கின்ற மாநிலத்தில் 2003ஆம் ஆண்டுக்கு பிறகு 3 கோடி பேர் வாக்காளர்களாக பதிவு செய்திருக்கிறார்கள். அப்படி பதிவு செய்யப்பட்டவர்களுக்கு வாக்காளர் அடையாள அட்டையை சரிபார்ப்பதற்காக அரசாங்கம் களத்தில் இறங்கி இருக்கிறது. எந்த அரசாங்கம்? ஒன்றிய பிஜேபி அரசாங்கம். யார் மூலமாக? தேர்தல் ஆணையத்தின் மூலமாக. என்ன செய்ய போகிறார்கள்? அவர்கள் வாக்காளர் தானா என்பதை சரிபார்க்க போகிறார்கள். எப்படி சரிபார்ப்பாங்க? உங்களுக்கு ஓட்டுரிமை இருக்கா இல்லையான்றதை எப்படி சரி பார்ப்பாங்க? உங்க கையில இருக்கிற ஓட்டர் ஐடி வச்சு தானே சரி பார்ப்பாங்க. உங்க படம் போட்டு ஒரு ஓட்டர் ஐடி இருக்கா? அந்த படத்தை பார்க்கவே மாட்டான், அந்த அட்டையை திருப்பி வச்சுட்டே போவோம். ஏன்னா அது அந்த காலத்தில் எடுத்த போட்டோவா இருக்கும். அதை பார்க்கறதுக்கு கூச்சப்பட்டுக்கிட்டு நம்மளே அந்த போட்டோவை திருப்பி பார்க்க மாட்டோம். அந்த ஐடியை வச்சுதான் ஓட்டு போட போவோம் இல்லையா? ஓட்டு போட போற அன்னைக்கு அந்த ஓட்டர் ஐடி கூட தேவையில்லை. பூத் ஸ்லிப் இருந்தா போதும், இல்லைன்னா ஆதார் அட்டை இருந்தா போதும், இல்லைன்னா லைசன்ஸ் இருந்தா போதும், இல்லைன்னா கேஸ் பில் இருந்தா போதும், இல்லைன்னா ரேஷன் கார்டு இருந்தா போதும். எதுவுமே இல்லைனாலும் அங்க உள்ள இருக்கக்கூடிய அத்தனை பேர் இவங்க இன்னாருதான்னு சாட்சி சொன்னா அந்த அட்டையில உங்க பேர் இருக்கான்ற பார்த்துட்டு உள்ள விடுவாங்க. நடக்குதா இல்லையா? பீகாரில் இருக்கக்கூடிய மக்களிடம் போய் என்ன கேட்கிறார்கள் தெரியுமா? நீங்கெல்லாம் இந்திய குடிமகன் தானா என்பதில் எங்களுக்கு சந்தேகமாக இருக்கிறது என்று கேட்கிறார்கள். யார்கிட்ட? வாக்காளர் அடையாள அட்டை வச்சிருக்கவன்ட்ட. அடையாள அட்டை எப்படி வாங்குறான்? ரேஷன் கார்டை கொடுத்து வாங்குறான், ஆதார் ஐடி கொடுத்து வாங்குறான், கேஸ் பில்ல காட்டி வாங்குறான். இவ்வளவையும் காட்டித்தான் அவனுடைய ஓட்டர் ஐடி வாங்குறான். வெறுமனே இதை மட்டும் தான் காட்டுறானா? யார்கிட்ட காட்டுறான்? அந்த ஏரியா கவுன்சிலர்கிட்ட காட்டுவான், அந்த ஏரியா தலையாரிட்ட காட்டுவான். இவ்வளவு பேர் சரி சொன்னாதான்
அவனுக்கு அங்க ஓட்டர் ஐடி கிடைக்கும். இதுல ஒருத்தர் இவனை தெரியல, இவன் இந்த ஊருக்காரன் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா ஓட்டர் ஐடி வராது. வருமா? உங்க பக்கத்து வீட்டுக்காரங்க இவங்க யாருன்னே எங்களுக்கு தெரியாதுங்க, இவங்க திடீர்னு இந்த ஏரியால வந்திருக்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா ஓக்காளர் அடையாளத்தை சரிபார்க்க வர்றவங்க குறிச்சு வச்சுட்டு போயிருவாங்க. சந்தேகத்திற்குரிய நபர்னு குறிச்சு வச்சிருவாங்க. ஆமா தானே? இதெல்லாம் கடந்துதானே அவன் ஓட்டர் ஐடின்னு ஒன்று வாங்கி வச்சிருக்கிறான். அந்த ஓட்டர் ஐடியை வச்சிருக்கிறவன்ட்ட போய் என்ன கேட்கறாங்க தெரியுமா? பெர்த் சர்டிபிகேட் கொண்டு வா அப்படின்னு கேட்கறாங்க. இங்க எத்தனை பேர் பெர்த் சர்டிபிகேட் வச்சிருக்கீங்க? 40 வயசுக்கு மேல இருக்கிறவங்க. 40 வயசுக்கு உள்ள இருக்கிறவங்களே இல்லைன்றீங்க. அவன் என்ன கேட்கறான் தெரியுமா? 2010 பிறந்தவன்ட்ட பெர்த் சர்டிபிகேட் கேட்கல, 2005 பிறந்தவன்ட்ட பெர்த் சர்டிபிகேட் கேட்கல, 1987 பிறந்தவனுக்கு பெர்த் சர்டிபிகேட் கேட்கிறான். பெர்த் சர்டிபிகேட் இல்லனா என்னடா செய்வனா? அவன் இந்திய குடிமகனே கிடையாதுன்றான். அப்பனா இந்தியாவில் 120 கோடி பேர்ல 119 கோடி பேர் இந்திய குடிமகனே கிடையாது. பூரா பேரை எங்க அனுப்புறது? கடல்ல போட்டு புதைச்சிடலாமா? சிட்டிசன் படத்துல வர்ற மாதிரி, அஜித் படத்துல வருமே, அத்திப்பட்டின்னு ஒரு கிராமத்தையே புதைப்பாயில, அந்த மாதிரி இந்தியாவே புதைக்க போறீங்களாடா? இது ஏதோ பீகார்ல நடக்குதுன்னு நினைக்காதீங்க. பீகார்ல என்னென்ன அட்டூழியம் நடந்துகிட்டு இருக்குது தெரியுமா இந்த காலகட்டத்தில்? அது சரி, பெர்த் சர்டிபிகேட்டை காட்ட சொல்றான்ல, பெர்த் சர்டிபிகேட் இல்லாதவன் வேற ஏதாவது சர்டிபிகேட்டை காட்டணும்ல. அவன் எல்லார்ட்டையும் ஆதார் கார்டு இருக்கு. அந்த ஆதார் கார்டை காட்டுனா ஆதார் கார்டு வச்சிருக்கிறதையெல்லாம் குடிமகனா கருத முடியாது. சரிடா, ரேஷன் கார்டு வச்சிருக்கிறவன குடிமகனா கருத முடியாது. சரிடா, பேன் கார்டு வச்சிருந்தாலும் அவன் குடிமகன் கிடையாது. 1987க்கு முன்னாடி பிறந்தவன் அவனோட பெர்த் சர்டிபிகேட் எடுத்து வந்து காட்டணுமா? 87ல இருந்து 2004 வரைக்கும் பிறந்தவன் அவன் பெர்த் சர்டிபிகேட் அவங்க அப்பா அல்லது அம்மாவோட பெர்த் சர்டிபிகேட்டை கொண்டு வந்து காட்டணுமா? 2004க்கு அப்புறம் பிறந்தவன் அவன் அவங்க அப்பா அவங்க அம்மான்னு அவ்வளவு பேர் பெர்த் சர்டிபிகேட்டையும் கொண்டு வந்து காட்டணுமா? அவன் ஓட்டு போட வர்றானா வேற எதுக்கும் வர்றானா? நீ தானே ஓட்டர் ஐடி கொடுத்த, வெரிஃபை பண்ணி தானே கொடுத்த, வருஷம் வெரிஃபை பண்ணிருக்கல. 2003க்கு அப்புறம் பீகார்ல தேர்தலே நடக்கலையா? 2003க்கு அப்புறம் பீகார்ல தேர்தலே நடக்கலையா? எத்தனை சட்டமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறான், எத்தனை நாடாளுமன்ற தேர்தலில் ஓட்டு போட்டிருக்கிறான். அப்ப ஏன் இப்ப வந்து திடீர்னு அவன்கிட்ட சர்டிபிகேட் கேட்கிறான்? ஏன் கேட்கிறான்னா, மக்கள் மனம் மாறிவிட்டது. அங்கே பாஜகவிற்கு ஓட்டு போட மக்கள் தயாராக இல்லை என்பதை தெரிந்து கொண்டு யாரெல்லாம் தனக்கு ஓட்டு போட மாட்டார்கள் என்று தெரியுமோ அவர்கள் பெயரையெல்லாம் பட்டியலில் இருந்து அடித்துவிட்டு அவனை இந்தியாவை விட்டே வெளியேற்றுவதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறது மோடி அரசாங்கம். நாளைக்கு இதை மேற்கு வங்காளத்தில் செய்வார்கள், 2026 தமிழ்நாட்டில் இதை செய்வார்கள். உங்க பகுதி செயலாளருக்கு தெரியும் இந்த வீட்டில் எத்தனை ஓட்டு நமக்கு விழுகுன்றது அவருக்கு தெரியும் இல்லையா? அதுல விழுகாதுன்னு தெரிஞ்ச ஓட்டை அவர் அடிச்சு விட்டுருவாரா? முடியுமா? இப்ப இதை வெரிஃபை பண்றதுக்கு ஒரு ஆபீசர் வர்றாருல, அந்த ஆபீசர் எத்தனை பேர் போட்டிருக்கான் தெரியுமா? பீகார்ல 80,000 பேர். 80,000 பேருக்கு பயிற்சி கொடுக்கணும். இவ்வளவு பேர்ட்ட சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்கிறதுக்கு பயிற்சி கொடுக்கணும். எத்தனை நாள் பயிற்சி தெரியுமா? 3 நாள். 80,000 பேருக்கு பயிற்சி. அவன் எத்தனை பேர்கிட்ட சரிவாக்க போறான்? 4.5 கோடி பேர்கிட்ட சரிவாக்க போறான். அதுவும் 4.5 கோடி பேர்கிட்ட இவன் போய் பார்க்க மாட்டானா? இவன் பெஞ்சு போட்டு உட்காந்துருவான், நம்ம போய் காட்டணுமா? சரி, பீகார்ல இருந்து பல பேர் பஞ்சம் பிழைக்கிறதுக்கு நாடு பூரா போயிருக்கிறான். அவனுக்கெல்லாம் என்ன பண்றது? அவன்லாம் ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்ணட்டும். ஏன்டா ஆன்லைன்ல வெரிஃபிகேஷன் பண்ற அளவுக்கு அவனுக்கு நீ கல்வி கொடுத்திருந்தனா அவன் ஏன்டா அந்த ஊரை விட்டு ஓட போறான்? அறிவு கட்டவனே. அப்போ பீகாரில் இருப்பவர்களை எல்லாம் இந்தியர்களே இல்லை என்று சொல்லுவதற்கான வேலை நடக்கிறது. இது எங்கோ நடக்கல. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமி இதை பேசுவார். கோயில் காசுல காலேஜ் கட்டக்கூடாதுன்னு சொல்ற ஒரு ஆளு இதையும் பேசுவாரு. பெர்த் சர்டிபிகேட் இல்லைன்னா நீ இந்தியன் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி உங்களிடம் வந்து சொல்லுகிறாரா இல்லையா என்று பாருங்கள். இப்படி கூத்து நடந்து கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்களோடு கூட்டு வைத்துக் கொண்டு நான் தமிழ்நாட்டின் நலனை பாதுகாக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். எப்படி பாதுகாக்க போகிறாராம்? மணிப்பூரில் பாஜக அரசு பெண்களை நிர்வாணமாக அடித்து இழுத்து ரோட்டில் போட்டதை அப்படி பாதுகாக்க போகிறாரா? குஜராத்தில் 3 வயது குழந்தைகளை எரித்து கொன்றார்களே அப்படி பாதுகாக்க போகிறாரா? அப்ப எடப்பாடி பழனிசாமி என்பவர் தமிழ்நாட்டினுடைய தமிழ் இனத்தினுடைய துரோகியாக மாறிவிட்டார். அவர் திமுகவின் எதிரி அல்ல, தமிழினத்தின் எதிரி.
சரி, ஒரு எதிர்க்கட்சி தான் இப்படி இருக்கிறது, புதிதாக ஒரு காளான் முளைத்திருக்கிறது, அந்த காளானாவது எதையாவது செய்கிறதா என்று பார்ப்போம் என்று மக்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த காளான் இன்றைக்கு ஒரு அறிக்கை விடுகிறது. என்ன அறிக்கை தெரியுமா? கார் இருக்குல்ல, கார், வெள்ளை கலர் கார் வெள்ளை கலர்ல தான் இருக்கணும் இல்லையா? வெள்ளைக்காருக்கு நீங்க கருப்பு பெயிண்ட் அடிச்சிட்டீங்க அப்படின்னா போலீஸ் வந்து பார்க்கும்போது வெள்ளைக்காரிக்கு ஏன்டா கருப்பு பெயிண்ட் அடிச்சிருக்கன்னு தூக்கி உள்ள வச்சிருவான். கருப்பு காரை வெள்ளையாக்க கூடாது, மஞ்சக்கார் மஞ்சளா தான் இருக்கணும், வெள்ளைக்கார் வெள்ளையா தான் இருக்கணும், காருக்குன்னு கலர் இருக்கு. அதே மாதிரி படகு இருக்குல்ல, படகு, நீங்க அந்த காலத்துல படங்கள்ல பார்த்திருக்கலாம், படகு கலர் கலரா இருந்திருக்கும். இப்ப அதெல்லாம் கிடையாது. ஒன்றிய அரசு படகு என்ன கலர்ல இருக்கணும்னு சொல்லி இருக்குது. என்ன கலர்ல இருக்கணும்னு சொல்லி இருக்குது? லேஸ் பச்சை கலர்ல இருக்கணும், கீழ்பகுதி கருப்பு கலர்ல இருக்கணும் அப்படின்னு அவன் கொடுத்திருக்கிறான். ஆனா அந்த பனையூர் நடிகர் சொல்றான், தாவேக்கா கலர்ல, அந்த கட்சி கலர்ல, எது சிவப்பு மஞ்சள்ல பெயிண்ட் அடிச்சுட்டு போற போட்டுகளுக்கு மானியம் கொடுக்க மாட்டாங்களாம். அத போட்டாவே மதிக்க மாட்டான்டா. மானியமா? அத போட்டாவே, அத கடல்ல இறக்க மாட்டான் அதிகாரி. எதை இறக்குவான்? கவர்மெண்ட் சொல்லி இருக்கிற கலர்ல பெயிண்ட் அடிச்சா தான் கடல்ல இறக்க முடியும் போட்ட. நீ முட்டாளா இருக்கிறது மட்டும் இல்லாம ஏற்கனவே நல்ல கலர்ல பெயிண்ட் அடிச்சு மானியம் வாங்கி ஓட்டிட்டு இருக்கிறவன பூரா கிறுக்கனாக்கிட்டு இருக்கிற. இந்த நம்பி ஓட்டு போட்டு அந்த மீனவர்கள் நலனை பாதுகாக்க போறாங்களாம். எப்படி? நீ வாட்டுக்கு இஷ்டத்துக்கு கலர் அடிச்சு ஓட்டுவ, இலங்கைக்காரன் என்ன பண்ணுவான்? நம்ம இவ்வளவு பாதுகாப்போட போகும்போதே அவன் சுட்டு கொள்றான். நீ கண்ட கலர்ல பெயிண்ட் அடிச்சு போனா எந்த நாட்டுக்கார சுடுவானே தெரியாதுடா. போக்குவரத்துல எப்படி இடது பக்கம் போகணும்னு விதி இருக்கோ, கப்பல்ல கடல்ல எப்படி போகணும்ன்றது விதி இருக்குல்ல. கலர் அடிக்கணும்னா இந்த கலர்ல தான் அடிக்கணும். நீ இஷ்டத்துக்கு கலர் அடிக்க முடியாது. நீ படத்துல அடி, 1000 கலர் அடி, கலர் அடி, அண்டால வச்சு பீர் அடி, என்னமோ அடி. பாடுறான் சார், அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கணும். படத்துல அண்டாவை கொண்டா சேர்ஸ் அடிக்கன்னு பாடிட்டு உங்கள்கிட்ட வந்து தாய்க்குளமே ஓட்டு போடுங்கள்னு கேட்க வர்றான். மதுவிலக்கு வேற பேசுறான் சார். விளங்குமா? இவர் தான் தமிழ்நாட்டை காப்பாற்ற போறாராம். எது போட்டுக்கு என்ன கலர் அடிக்கிறதுன்னு தெரியாம. ஏன்னா நான் என்ன கேட்கிறேன், திமுக அதிமுக இல்லாத மீனவர்களா உங்க கட்சிக்கு புதுசா வந்துட்டாங்க. ஏன் காணாத கண்ட மாதிரி தெரியல? திமுக இருக்கிறாங்கல்ல மீனவர்கள், இருக்கிறாங்கல்ல, கருப்பு சிவப்புலையா போட்டு விட்டு இருக்கிறாங்க. ஏன் அவனுக்கு கலர் அடிக்க தெரியாதா? பகுதிச்செயலாளர் கொடுக்க மாட்டாரா ஒரு 1000 ரூபாய் பெயிண்ட் அடிக்க கூடாது. அப்போ உன்னுடைய மூளை எப்படி காவி பெயிண்ட் அடிக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல உன்னுடைய தொண்டர்களுக்கும் மூளையில வந்து மூளைக்கு பதிலாக களிமண்ணை நிரப்புகின்ற வேலையை அந்த நடிகர் செய்து கொண்டிருக்கிறார். இன்னொரு டைரக்டர் ஒருத்தன் இறங்கி இருக்கிறான் நேத்து, ஆடு மாடு மேய்க்கவான். இங்க இருக்கிற எத்தனை பேர் அவங்களுடைய தாய் தந்தை அல்லது தாத்தா பாட்டி ஆடு மாடு வளர்த்திருக்கிறாங்க? எங்க பாட்டி ஆடு வளர்த்திருக்கிறாங்க, மாடு வளர்த்திருக்கிறாங்க. உங்க வீட்டில் வளர்த்திருக்கிறாங்களா? வளர்த்திருப்பாங்க இல்லையா? ஒரு 30-40 வருஷம் முன்னாடி அல்லது 50 வருஷம் முன்னாடி வளர்த்திருப்பாங்க. ஆனா பிள்ளைகளை ஆடு வளர்க்கப்போ மாடு வளர்க்கப்போன்னு யாராவது சொல்லுவாங்களா? அவன் சொல்றான், ஆடு மாடு மேய்க்கிறது என்ன இழி தொழிலா, இழிவான தொழிலா அப்படின்னு கேட்கிறான். ஆடு மாடு மேய்க்கிறத கேவலம்னு சொன்னது யாரோ கிடையாது, ஆடு மாடு மேய்ச்சவனே தான் சொன்னான். ஆடு மாடு மேய்ச்ச அப்பந்தான் சொன்னான், தருதலையா தெரியாதடா, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிடா, நீ என்னை மாதிரி மாடு மேய்க்க போறியான்னு அடிச்சு அடிச்சு அவனை படிக்க வச்சு இன்னைக்கு கலெக்டரா மாத்தி இருக்கிறான். கலெக்டரா மாறி அவர்களை மறுபடியும் கம்ப கையில கொடுத்து காட்டுக்கு போய் மாடு மேய்து சொல்றான் ஒருத்தன். நான் மண்டல குழு தலைவர்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்கிறேன். அவர் சொன்னாரு, அவனோட கோரிக்கை நேத்து என்ன தெரியுமா? மாடுகளுக்கு பாதுகாப்பு இல்லையா. அவர் நேத்து அந்த கட்சி தலைவரா பேசல, என்னவா பேசினாரா தெரியுமா? மாடுகளின் பிரதிநிதியா பேசினாராம். அதுதான் எங்களுக்கு தெரியுமே. நீ என்ன புதுசா சொல்ற? 10 வருஷமா அதான்டா சொல்லிட்டு இருக்கிறோம். ஆக நான் மண்டல குழு தலைவர்கிட்ட ஒன்னே ஒன்று கேட்டுக்கொள்கிறேன். எதுக்காக நீங்க மாட்டுத் தொழுவம் கட்டிருக்கீங்க 10 கோடியில? தெருவில் திரிகின்ற மாடுகளை பாதுகாப்பதற்காக. அந்த மாடு மதுரை பக்கம் போய் கண்டவன முட்டிக்கிட்டு இருக்கு. அந்த மாட்டை பிடிச்சு அந்த தொழுவத்தில் கட்டுங்க என்பதை மக்களின் சார்பாக நான் அவரிடம் கோரிக்கையாக வைத்துக் கொள்கிறேன். அப்படிப்பட்ட தெருவில் திரியும் மாடுகளை கட்டு போடுவதற்காகத்தான் தொழுவம் கட்டி இருக்கு. அப்ப அதெல்லாம் இங்கதான் கட்டப்படணும். சும்மா விட்டோம்னா இப்படித்தான். நான் தான் மாடுகளின் தலைவன் பேசுகிறேன். ராமநாராயணன் படத்துல பார்த்ததெல்லாம் மேடையில பேசாதையா. அந்த காலத்துல படம் வரும், எம்ஜிஆர் வருவாரு, ராமு அப்படின்னு வருவாரு. என்ன ராமு? யானைக்கு பேர் ராமு. இவர் பேசிட்டு இருப்பாரு யானையோட. யானையும் திருப்பி பேசுறதா நம்மளும் நம்பிதான் பார்ப்போம்.
எல்லாம் படத்துல பார்க்க நல்லா இருக்கும், நேர்ல பேசுறாங்க. என் தோல் உனக்கு வேண்டும், என் பால் உனக்கு வேண்டும், என் கறி உனக்கு வேண்டும், எனக்கு வைக்கல் போட மாட்டியா? யாருக்கு போட மாட்டேன்னா? யார் போட மாட்டேன்னா? உன் பிரச்சனை என்னன்னா, அவங்க எப்பயுமே அவனுக்கு என்ன தேவையோ அதை தான் கோரிக்கை வைப்பான். அவனுக்கு என்ன கோரிக்கையோ அதை தான் வைப்பான். அவனுக்கு டாஸ்மாக் போர் அடிச்சிருச்சு, புதுசா ஏதாவது ட்ரை பண்ணணும்னு விரும்புறான். இப்ப நீங்க காட்டுல போய் ஒரு விவசாயிட்ட போய் பனைமரத்துல இருந்து பாட்டில் இறக்கி கொடுப்பான்னு கேட்டா கொடுப்பாரா? விட்டு விளாசுவாரு. போலீஸ்காரன் பார்த்தா தூக்கி உள்ள வச்சிருவான். அதனால என்ன பண்றாருன்னா, சரி அதை போராட்டமா மாத்திரு. எது? கல்லு குடிக்கிறத போராட்டமா மாத்துறான். அப்ப நீ கல்லு குடிக்கிற போராட்டம்ன்றது கல்லு இறக்குறதுக்கு இல்ல, அவன் குடிக்கிறதுக்காக. அடுத்து எப்ப குடிக்கணும்னு தோணுதோ அப்ப மறுபடியும் கல்ல இறக்குற போராட்டம் நடத்துவான். அவனுக்கு பன்னிக்கறி சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா பன்னிக்கறி போராட்டம் நடத்துவான். இன்னும் என்னென்ன கருமத்தை எல்லாம் நடத்த போறானோ தெரியல. 1000 மாடுகளை கூட்டி வச்சு நேற்று அந்த கூட்டத்தை நடத்திட்டு இருக்கிறான். இப்படி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த எதிர்க்கட்சியும் தமிழர்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்காக உழைக்காத பொழுது, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கட்சி, ஒன்னும் இல்ல, நம்ம எல்லாம் படத்துல பார்த்திருப்போம் இல்லையா, எம்ஜிஆர் சிவாஜி காலத்துல இருந்து நம்ம படம் பார்த்துட்டு இருக்கிறோம். இடுப்புல இருந்து அப்படி வாழை உருவினாங்கன்னா 6 உயரத்துக்கு அந்த வாழ் இருக்கும் இல்லையா, வீர வாழ் அப்படிம்போம். வாள் எடுத்து போருக்கு போனான் தமிழன். உலக அளவுல அந்த வாழெல்லாம் எப்ப தயாரிச்சான் தெரியுமா? 1200 ஆண்டுகளுக்கு முன்னால், கிமு 1200 தயாரிக்கிறான். 3000 வருஷத்துக்கு முன்னாடிதான் இரும்பு தயாரிக்கிறான் உலகத்தில் இருக்கிறவன். தாமிரபரணி ஆற்றுக்கு பக்கத்தில் தமிழன் தோண்டுகிறான். தோண்ட தோண்ட உள்ளுக்குள் நீளமாக ஏதோ ஒரு பொருள் கிடைக்கிறது. அந்த நீளமான பொருளை எடுத்து அவன் மேலே நிற்கிறான். அந்த பொருள் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் செய்யப்பட்டது. அந்த பொருள் இரும்பால் செய்யப்பட்டது. உலகம் இரும்பை கண்டுபிடித்து பயன்படுத்துவதற்கு கற்றுக்கொள்வதற்கு முன்னால் தமிழன் இரும்பை பயன்படுத்தினான் என்பது மட்டுமல்ல, தமிழன் இரும்பை வைத்து போருக்கு போயிருக்கிறான். 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் இரும்பால் வாழ் செய்து போருக்கு போயிருக்கிறான். கல்லை வீசி மானை வேட்டையாடி கொண்டிருந்த நாகரிகத்துக்கு மத்தியில் தமிழன் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் வாளெடுத்து போருக்கு போயிருக்கிறான் என்றால், எப்போ ஒருத்தன் போருக்கு போவான்? அவன் செழிப்பா இருக்கும் போது. இன்னொருத்தன் அதை விட செழிப்பா இருக்கும் போது. 2 பேர் செழிப்பா இருக்கும் போது ஒருத்தன் கத்தி எடுத்து குத்திப்பான், யார் பலம் யாருக்குன்னு. அப்ப தமிழன் 5300 ஆண்டுகளுக்கு முன்னால் போருக்கு போயிருக்கிறான் என்றால் அவனுடைய பலம் எப்படிப்பட்ட பலமாக இருந்திருக்கும்? அதற்கு எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் அவன் நாகரிகமானவனாக வாழ்ந்திருப்பான்? இந்தியாவில் இன்றைக்கு இருக்கின்ற ஆரிய வந்தேரிகள் எல்லாம் கோவணம் கற்றுக்கொள்வதற்கு கண்டுபிடிப்பதற்கு முன்னால் தமிழன் இரும்பால் வாழ் செய்து போருக்கு போயிருக்கிறான். இது என்னைக்காவது எடப்பாடி பழனிசாமி வாயிலிருந்து பார்த்திருக்கீங்களா? தமிழன் தானே நீ, தமிழன் தானே நீ, தமிழ் என்ற உணர்வு இருக்கா? தமிழ் மொழி பேசுகிறோம் என்கின்ற உணர்வு இருக்கிறதா? அறிவு இருக்கிறதா? உணர்வு எப்போ வரும்? அறிவு இருக்கிறவனுக்கு தான் உணர்வு வரும். உணர்வு வராதவன் அறிவு இல்லாதவன் தான். எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய மானத்தையும் அறிவையும் பாஜகவிற்கு அடமானம் வைத்து பார்ப்பன கைக்கூலியாக மாறி போய்விட்டார். இனி ஒரு காலத்திலும் அவரால் தமிழ்நாட்டில் எந்த விதமான நன்மையும் பேச முடியாது. தமிழர்களை ஏமாற்றுவதற்காக பாஜக கண்டுபிடித்திருக்கின்ற ஏமாற்று பொறிகளில் முதன்மையானவராக எடப்பாடி பழனிசாமி மாறி இருக்கிறார். அப்ப அதிமுகவுக்குன்னு ஓட்டு போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சுல்ல, இப்பவும் இருக்குல்ல, அவன் எங்க போவான்? அவன் சங்கியா இருந்தான்னா அங்கேயே இருப்பான். இல்ல அவனுக்கு கொஞ்சம் மக்கள் நல்வான் மீது அக்கறை இருந்தால் அவன் இதுவரை இரட்டை இலையை தவிர வேறு எதிலும் குத்தாத அந்த விரல்கள் உதயசூரியனில் குத்த தொடங்கி இருக்கிறது. கடந்த 2 சட்டப்பேரவை இடைத்தேர்தல்களிலும் இரட்டை இலையை மட்டுமே குத்தி கொண்டிருந்த கைகள் உதயசூரியனில் குத்த தொடங்கி இருக்கிறது. எம்ஜிஆர் உருவாக்கிய அலை வீழ்த்தப்பட்டு விட்டது. எம்ஜிஆர் வச்சு என்ன சொல்லுவான்? இந்த விரல் இரட்டை இலையை தவிர வேறு எதையும் குத்தாது என்று சொன்னான். குத்தி விட்டது. அந்த விரல் சூரியனை தேர்ந்தெடுக்க தொடங்கிவிட்டது. அதைத்தான் தமிழ்நாட்டு முதல்வர் விடியல் என்று சொன்னார். இலைக்கு பின்னால் மறைந்து போகாதே, சூரியனுக்கு முன்னால் வெளிச்சத்தோடு வில் என்று தமிழ்நாட்டுக்கு விடியலை கொடுத்துக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர். ஓரணியில் தமிழ்நாடு, வீடு வீடாக வருகிறார்கள் திமுக காரர்கள். வேறு எந்த கட்சிக்காரன் வந்திருக்கிறான்? தேர்தலுக்கு 6 மாசம் முன்னாடிதான் அவன் அழுக்கு வேட்டியை துவச்சு கட்டிட்டு வருவான் அதிமுக காரன். எதுக்கு? அதுவும் எதுக்கு? கருப்புக்கு சவுக்கு நடுல அவன் ஒரு வெள்ளை அடிச்சு வச்சிருக்கான். அந்த வெள்ளையை சுத்தம் பண்ணாதான் அது வெள்ளையா தெரியும், இல்லைன்னா அது திமுக வெட்டி மாதிரியே தெரியும்.
அதுக்காக அதை துவைச்சு போட்டு வருவான், 6 மாசம் முன்னாடி வேலை பார்க்கறதுக்கு வருவான். ஆனா ஒரு மாநிலத்தில் திருவிழா மாநிலம்னு தமிழ்நாட்டை சொல்லுவான். கோயில்ல திருவிழா நடக்குதோ இல்லையோ 365 நாள் திமுகவில் திருவிழா கொண்டாடப்படுகிறது. கலைஞருக்காக, முதல்வருக்காக, துணை முதல்வருக்காக, தமிழ்நாட்டினுடைய நலன்களுக்காக, செம்மொழி நாளுக்காக, தமிழ்நாடு நாளுக்காக என்று நாளாக வைத்து தமிழ்நாட்டில் அத்தனை நாட்களையும் திருவிழா நாட்களாக, சமூக நீதி நாட்களாக கொண்டாடி கொண்டிருக்கிறது திராவிட மாடல் அரசு. அது அத்தனையிலும் உங்களை போன்ற பெண்கள் தான் பார்வையாளர்களாக இருந்திருக்கிறார்கள். மறந்து விடாதீர்கள். தமிழ்நாடு அரசு பெண்களுக்கான அரசு, தமிழ்நாடு அரசு சமூக நீதிக்கான அரசு. நிறைவாக ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லிக்கொண்டு முடித்துக் கொள்ளுகிறேன். 9 நிமிடம் முடிச்சிருக்கேன். தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் பேசும் போதெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாடு அரசை விமர்சிக்கிறார். இது திராவிட மாடல் அரசா என்று ஒருவர் கேட்கிறார். இன்னொருவர் என்ன கேட்கிறார்? இது தேச துரோக அரசு என்று சொல்லுகிறார்கள். கலைஞர் ஆட்சியும் அப்படித்தான் சொன்னார்கள். 1971 இதே ஜூலை மாதத்தில் தமிழ்நாட்டினுடைய சட்டப்பேரவையில் பின்னாளில் அதிமுகவில் அமைச்சராக இருந்த HV கண்டே என்கின்ற நபர் சட்டப்பேரவையில் கலைஞரை நோக்கி சொல்லுகிறார், இது 3ஆம் தர அரசு என்று. கலைஞர் உடனே எழுந்து பதில் சொன்னார். என்ன தெரியுமா? இது 3ஆம் தர அரசு அல்ல, இது 4ஆம் தர அரசு. பார்ப்பனர், சத்திரியர், வைசியர், சூத்திரர் என்று அடுக்கப்பட்டிருந்த தமிழ்நாட்டில் சனாதன அடுக்குகளில் 4ஆம் அடுக்கில் இருக்கக்கூடிய 4ஆம் தர மக்களுக்கான ஆட்சி இந்த ஆட்சி. இதை நான் தந்தை பெரியாரின் பெயரிலும் அண்ணாவின் பெயரிலும் பெருமையுடனும் கர்வத்துடனும் சொல்லிக் கொள்ளுகிறேன். இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இந்த ஆட்சியானது பெரும்பான்மை மக்களுக்கான ஆட்சி என்று கலைஞர் சொன்னார். அது அன்றைக்கு எப்படி அண்டேவின் கண்களை உறுத்தியதோ அதே போல இன்றைக்கும் எடப்பாடி பழனிசாமியின் கண்களை உறுத்துகிறது. அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகிறார்கள். பெண்கள் படித்து பட்டம் பெற்று நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக வெளிநாடுகளுக்கு பயிற்சி பெற போகிறார்கள். இதை பார்த்து எடப்பாடி பழனிசாமியின் கண்கள் உறுத்துகிறது. எடப்பாடி பழனிசாமிக்கு இப்போது பொருத்தப்பட்டிருக்கிற கண் அது அதிமுக கண் அல்ல, அது பாஜகவின் கண். அந்த பாஜகவின் பார்ப்பன கண்கள் உறுத்துவதற்கு, மருந்து ஓடுவதற்காக எடப்பாடி பழனிசாமி என்கின்ற அடிமை ஆயின்மெண்டை தூக்கி கொண்டு திரிகிறது. அந்த ஆயின்மெண்டும் வேண்டாம், அடிமையும் வேண்டாம் என்று விரட்டி அடிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழர்களுக்கு இருக்கிறது. அந்த கடமையை தமிழர்கள் செய்வார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு விடைபெறுகிறேன். இந்த வாய்ப்பை தந்த அனைவருக்கும் நன்றி.